சாத்தனூர்லேருந்து வர வழியில் ஒருத்தங்களை பார்த்தேன். அந்த டாட்டா அது என்ன ஒயிட் கலர் ஜீப் மாதிரி ஒரு வண்டி. எனக்கு வந்து அந்த வண்டி பேர்லாம் ஞாபகம் தெரிய மாட்டேங்குது, பேர்லாம் அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் நின்றுட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்கள பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, அவங்கள ஏன் வந்து நம்ம ஒரு ஸ்பிரிட்டாக, அதாவது ஒரு ஆவியாக வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்னு தோணுச்சா. பட் அந்த டிரைவர் ஒன்றும் அவ்வளோ சரியான சுடுமுஞ்சா அந்த ரூம்னு இருந்தார். அவங்க வந்து இந்த வழியாவா போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை சொன்னேன். அவங்க பேர் தனலட்சுமியா. எனக்கு வந்து தனலட்சுமின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா 10th. நான் அவள் என் சின்ன தம்பி எல்லோரும் அப்படியே வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, தனலட்சுமி. ஆனால் எங்களை விட அவள் ரொம்ப பெரிய பொண்ணு, என்னை விட ரொம்ப பெரிய பொண்ணு. அவள் எனக்கு ஃப்ரெண்டு. அது ஃபோட்டோ எடுக்கும்போ கடைசியாக தான் ஃப்ரெண்டானா. அவள் அந்த 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டானா. டேய், இந்த குட்டி பிள்ளைங்களாம் வந்து நாய் கூர்ஜா சொல்லி வெறுப்பேற்றுது. ராம் வேற போகிறான், கூர்ஜா சொன்னதும் அவன் வெளியே ஓட பார்க்குறான். இதே மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும், சரியா? அவ்வளோதான். அவங்க வந்து சிறுவள்ளூர், போலூர் பக்கம் சொன்னாங்க. போலூர் பக்கம் இன்னொரு ஒரு ஊர் கூட எனக்கு, புவனேஸ்வரி அவள் பேர். அவள் அந்த ஊர் தான், என்ன கேட்டவரன் பாளையம், ஞாபகம் வந்துச்சு. அவள் வந்து அந்த பக்கம் காலேஜில் படிச்சிருந்தா. வளையாம்பாட்டில் ஒரு காலேஜ் இருந்தது, அந்த காலேஜ் பேர் தெரில, அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தா அவள் கேட்டவரன் பாளையம், சிறுவள்ளூர். இந்த ஊருக்கெலாம் போய் பார்த்துட்டு வரணும், கலசப்பாக்கம் போகணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள்.